கீழே வருது ஒரு சொட்டா மெதுவா. இந்த மாதிரி அதிசயம் நான் பார்த்தது இல்லை. இப்போதானே பிளேட் வச்சுட்டேன் இல்லை வச்சுட்டோம் சின்ன தட்டு. அதான் சொன்னேன், இது ஒரு அதிசயம் போடும். இப்போதான் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு போன மாசத்துல தான் ஒரு சிறுதி பாபா கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம்ல, உங்க இடத்துல தான் ஷாலாம் கிட்ட ஒரு கம்பவுண்ட் ஹவுஸ் இல்லை வீட்டுல, ரொம்ப ஏகப்பட்ட ஃபேமிலி. சிறுதி பாபா உடம்புல இருந்து மேல இருந்து எண்ணெய் வலிக்குது. சிலை சின்ன குட்டி சிலையில இருந்து வலிக்குது. ஏற்கனவே படத்துல வலிச்சிருக்கு, அவங்களுக்கு தெரியல. அப்புறம் இந்த ஸ்கூல் டீச்சருங்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க. நான் என்னையும் கூட்டிட்டு போனாங்க. 23ஆம் தேதி அந்த எந்த டேட்ல பார்த்தாமோ அந்த டேட்ல பூஜை நடத்துறாங்க ஒரு அண்ணன் மாதிரி. என்ன எப்படின்னா மெதுவா அவர் மேல தலையில இருந்து வலிஞ்சு கால் பாதத்துல விழுவோம் இல்லைன்றாங்க. இது ஐயப்பா எல்லா செம்புலையும் தப்பேன். ஆஞ்சநேயருக்கு வச்சிருக்கிறேன், சிவனுக்கு வச்சிருக்கிறேன், வெங்கடாச்சலபதிக்கு எல்லாருக்கும் வச்சிருக்கிறேன் செம்புல. அதே மாதிரி தண்ணி வச்சு ஒண்ணுமே இல்லை. இது என்னன்னா அந்த இலை கூட காஞ்சி போன இலை தெரியுமா, கரிஞ்சு இருக்குது அந்த இலை. ஏன்னா 4 நாள் வச்சு பாருங்க, என்ன மாட்டலீங்க. எப்போ 2-3 நாள் துளசி கிடைக்காதுன்னு 2-3 நாள் சென்று தான் மாற்றினேன் துளசியை. தண்ணியை மட்டும் அதை மாற்றி அப்படியே வச்சிருவேன். இது என்னன்னா எனக்கு என்ன சொல்றது, யாரும் சொல்லலாமா வேணாமா எல்லாம் சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டு செவ்வளவு தண்ணி தானே வருது வெளியே. அந்த செம்புல இருந்து எடுக்குது, அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு வெளியே ஊடுது. செம்பு காசுன்னு சொல்றதுக்குல, செம்பு வந்து இப்போ இருக்கு பாருங்க, அப்படியே இருக்குது. நான் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு பார்க்க போறேன், அது தண்ணி இறங்குதா ஏறுதான்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா இதே செம்பு நான் 3 நாளா மாற்றிருக்கிறேன். கீழே அதே செம்பு தண்ணி கீழே ஊற்றிட்டு திருப்பி தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறேன். அந்த இப்போ தான் யோசிக்கிறேன். அதையும் பாபு ஞாயிற்றுக்கிழமை மாட்டி விடுது, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி விடுது. அப்படியே அது எத்தனை மணிக்கு ஒரு சொட்டு வருதுன்னு பார்க்கணும். அதானே. இல்லை இந்த மாதிரி இலை வந்து இழுத்து விட சக்தி இருக்கு, அந்த மாதிரி செய்யுமா? அதான் கேட்குறேன். ஏன்னா வெங்கடாச்சலபதி கிட்ட வச்சிருக்கிறேன், இதில் சங்கில் வச்சிருக்கேன், அதில் ஒரு சொட்டு தண்ணி வெளியே வரல. ஆஞ்சநேயர் கிட்டே வச்சிருக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இது ஒண்ணுதான். நான் இதான் முதல் தடவை போய் பார்க்குறேன். பார்ப்போமே, ஏதோ ஐயப்பனுக்கு ஒரு இது இருக்கு. ஐயப்பன்கிட்ட வச்சது அவர்கிட்ட தான் நான் வலிஞ்சு சுற்றி குளமா இருந்துச்சு. அந்த சிலையை சுற்றி எல்லாத்தையும் துணியை போட்டு தொடச்சி எடுத்துக்கிட்டோம். ஏதோ வெளி ஊட்டிட்டு அப்படி அந்த மாதிரி ஒரு நினைப்புல இல்லைன்னா காலையில் எடுத்து வலிச்சு அழிச்சு என்ன நல்லதாக தான் இருக்கும். அந்த தண்ணி சேர்த்து விட்டோமே. ஓகே. அதே அந்த பறிச்சு வச்சு இதுல இருந்து அதுல வேற பாதி காஞ்சிச்சு. ஏன்னா 3 நாள் ஆச்சு. அந்த காஞ்சி சொட்டுல இருந்தா வலியுது. அது ஒரே ஒரு இலையில ஒரே ஒரு இலை அதுல பாதி காஞ்சிடுச்சு. அந்த இலை தண்ணி இல்லாம நேற்று வந்து முந்தா நேரம் இதா போச்சுல, கரிஞ்சு போன மாதிரி இருக்கணும். ரொம்ப நாள் ஆச்சு. நான் அந்த மாதிரி 4 நாள் ஆச்சு. எவ்வளோ 4 நாள் ஆச்சு. மேபி அப்படியே இருக்குமோ. அது அப்படியே விட்டுறேன். கை வைக்கிறது அதில் தண்ணி வச்சுட்டு இருந்தேன், அந்த கையை வைக்கல. காஞ்சினா பச்சை பாதி காஞ்சி காம்பெல்லாம் கருப்பா இருக்கு. பார்க்க வேண்டிய நீங்கள் இடையில நேரம் வந்து பாருங்க. ஓகே.
ஒரு போன மாசத்துல தான் ஒரு சிறுதி பாபா கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம்ல, உங்க இடத்துல தான் ஷாலாம் கிட்ட ஒரு கம்பவுண்ட் ஹவுஸ் இல்ல வீட்டுல ரொம்ப ஏழப்பட்ட ஃபேமிலி. சிறுதி பாபா உடம்புல இருந்து மேல இருந்து எண்ணெய் வலிக்குது. சில சின்ன குட்டி சிலையில இருந்து வலிக்குது. ஏற்கனவே படத்துல வலிச்சிருக்கு, அவங்களுக்கு தெரியல. ஸோ அப்புறம் இந்த ஸ்கூல் டீச்சருங்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க. நாங்கள் என்னையும் கூட்டிட்டு போனாங்க. 23ஆம் தேதி அந்த எந்த டேட்ல பார்த்தாமோ அந்த டேட்ல பூஜை நடத்துறாங்க ஒரு அன்னதானம் மாதிரி. என்ன எப்படின்னா மெதுவா அவர் தலையில இருந்து வலிஞ்சு கால் பாதத்துல விடுவோம் இல்லைன்றாங்க. இது ஐயப்பா எல்லா செம்புலையும் கேட்பேன். ஆஞ்சநேயருக்கு வச்சிருக்கிறேன், சிவனுக்கு வச்சிருக்கிறேன், வெங்கடாச்சலபதிக்கு எல்லாருக்கும் வச்சிருக்கிறேன் செம்பு. அதே மாதிரி தண்ணி வச்சு ஒண்ணுமே இல்லை. இது என்னன்னா அந்த இலை கூட காஞ்சி போன இலை தருமான கரிஞ்சு இருக்குது. அந்த இலை என்ன ஏன்னா 4 நாள் வச்சு பாருங்க, என்ன மாட்டுவீங்க. எப்போ 2-3 நாள் துளசி கிடைக்காதுன்னு 2-3 நாள் சென்று தான் மாற்றுவேன். துளசியை தண்ணியை மட்டும் அதை மாற்றி மாற்றி அப்படியே வச்சிருவேன். இது என்னன்னா எனக்கு என்ன சொல்றது, அது சொல்லலாமா வேணாமா கூட. அதே எல்லாம் சுத்தமா தொடச்சி எடுத்துட்டு செவ்வள தண்ணி தானே வருது வெளியே. அந்த செம்புல இருந்து எடுத்துட்டு அந்த தண்ணி இழுத்துக்கிட்டு வெளியே ஊடுது. செம்பு காசுன்னு சொல்றதுக்குல செம்பு வந்து இப்ப இருக்கு பாருங்க, அப்படியே இருக்குது. நான் என்ன கொஞ்ச நேரம் விட்டு பார்க்க போறேன், அது தண்ணி இறங்குதா ஏறுதான்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா இதே செம்பு நான் 3 நாளா மாற்றிருக்கிறேனே. கீழே அதே செம்பு தண்ணி கீழே விட்டு திரும்பி தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறேன். அந்த பத்தி யோசிக்கிறாங்க. அதான் பாப்பா சொல்லி பாபு ஞாயிற்றுக்கிழமை மாட்டி விடுது, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி விடுது. அப்படியே அது எத்தனை மணிக்கு ஒரு சொட்டு வருதுன்னு பார்க்கணும். அதானே இல்லை இந்த மாதிரி இலை வந்து இழுத்து விட சக்தி இருக்கு, அந்த மாதிரி செய்யுமா? அதான் கேட்குறேன். ஏன்னா வெங்கடாச்சலபதி கிட்ட வச்சிருக்கிற இதுல சங்குல வச்சிருக்கேன், அதுல ஒரு சொட்டு தண்ணி வெளியே வரல. ஆஞ்சநேயர் கிட்டே வச்சிருக்கேன், அதெல்லாம் ஒண்ணு இல்லாம இது ஒண்ணுதான். நான் ஏதாவது முதல் தடவை பண்ணி பார்க்குறேன். பார்ப்போமே. ஏதோ ஐயப்பனுக்கு ஒரு இது இருக்கு, ஐயப்பன் கிட்ட வச்சது அவர்கிட்ட தான் நான் வலிஞ்சு சுத்தி குளமா இருந்துச்சு. அந்த சிலையை சுத்தி எல்லாத்தையும் துணியை போட்டு தொடச்சி எடுத்துக்கிட்டோம். ஏதோ வெளி ஊட்டிட்டு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நினைப்புல இல்லைன்னா நம்ம காலையில எடுத்து வலிச்சு அணிவிச்சு நல்லதா தான் இருக்கும். அந்த தண்ணி சேர்த்து விட்டோமே. அதே அந்த பறிச்சு வச்சுட்டு இருக்கு. அதுல வேற பாதி காஞ்சிருச்சு. ஏன்னா 3 நாள் ஆச்சு. அந்த காஞ்சி எடுத்த சொட்டுல இருந்தா வலியுது. அது ஒரே ஒரு இடையில ஒரே ஒரு இலை அதுல பாதி காஞ்சிருச்சு. அந்த இலை தண்ணி இல்லாம நேற்று வந்து முந்தா நாள் இதா போச்சுல, கரிஞ்சு போன மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப நாள் ஆச்சுன்னா அந்த மாதிரி இருக்கு. 4 நாள் ஆச்சு, இதோட 4 நாள்